200 தொகுதி இலக்கு திமுக மாவட்ட செயலாளர்களை மீண்டும் தூக்கியடித்த ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு திமுக காய் நகர்த்துகிறது. மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், புதிய நியமனங்கள் என வியூகங்களை வகுத்து வருகிறது. தமிழகத்தில் அதிமுக, திமுக என பல ஆண்டுகாலமாக மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவிடம் ஆட்சியை இழந்த திமுக அடுத்த 10 வருடங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க சிரமப்பட்டது. அதன்படி அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியை திமுகவுக்கு கிட்டியது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வலுவான கூட்டணியை திமுக உருவாக்கியது. அதன்படி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் என முக்கிய அரசியல் கட்சிகளும் இணைந்தது. இதனால் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியை தவிர மீதமுள்ள 39 தொகுதிகளையும் கைப்பற்றி அசத்தியது. இந்த வெற்றி அடுத்தடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்களிலும் எதிரொலித்தது. இதனால் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு ஏற்படவில்லை. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை ஆளுங்கட்சியான திமுக தற்பொழுது தொடங்கியுள்ளது. அதன்படி 200 தொகுதி இலக்காக என நிர்ணயித்து களமிறங்கியுள்ளது. இதனால் வட்ட செயலாளர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதன்படி திமுக சார்பில் உள்ள மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அதிரடியாக உத்தரவிட்டது. இதன்படி 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் என புதிதாக உருவாக்கப்பட்டது. இதையடுத்து ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை மாவட்டங்களில் சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்த தோப்பு வெங்கடாச்சலம், லட்சுமணனுக்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பும் வழங்கப்பட்டது. செஞ்சி மஸ்தான், அப்துல் வஹீப் ஆகியோருக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூருக்கு பழனிவேல் நியமிக்கப்பட்டார். திருப்பூர் மேயர் தினேஷ் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக ரமேஷ் ராஜ் நியமிக்கப்பட்டார். நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்த எம் மதுரா செந்தில் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நாமக்கல் மாவட்டம் கொத்தமங்கலத்தை சேர்ந்த எஸ் மூர்த்தி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக வகித்து வந்த தரகம் சுப்பிரமணியம் நீக்கப்பட்டு இவருக்கு பதிலாக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக தர்மசெல்வன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.